வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க அக்கா கிட்ட, அக்கா பாத்தியா அக்கா, உன் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அந்த டிரைவர் பையல பாக்க போறா. அப்ப அவளுக்கு அவன்தான் முக்கியம் அப்படின்னு நல்லாவே தெரியுதுல. இங்க பாருக்கா, உன் பொண்ணு உன் கையில இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னை என்னடி பண்ண சொல்ற? என் பேச்ச அவ சுத்தமா கேட்க மாட்டேங்கிறா, அதுக்கு நான் என்னதான் பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், உன்கிட்டேந்து எப்படி துர்கா பிரிஞ்சு போனா அதே மாதிரியே உன் பொண்ணு ரேவதியும் பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற மாதிரி செஞ்ச அப்படின்னா உன் பொண்ண நம்ம பக்கம் எப்படியாவது திருப்பிடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன என்னடி பண்ண சொல்ற? சொல்லுடி, நான் செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நம்ம கோர்ட்டு கேஸ் அப்படி முன்னு போனோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பா ரொம்ப நாளாயிரும். அதுக்குள்ள இவன் கண்டிப்பா உன் பொண்ணை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாப்ல ஊரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு உன் பொண்ணுக்கும் அந்த கிழவியோட பேரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிடலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அருமையான முடிவு. சரி, நான் இப்படியே பண்றேன். நீ சொல்றது சரிதான். இப்பவே என் பேச்சை கேட்காம அவ இஷ்டத்துக்கு போறா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறமும் அவ என் பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நான் இப்ப முடிவெடுக்கிறது சரிதான். நான் இப்பவே என் பொண்ணை நான் காப்பாத்திக்கிறதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் வில்லி, சரிக்கா, நீ இப்பயே போயிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா காரி இப்ப என்னோட பிடியில இருக்கா, நான் என்ன சொன்னாலும் அவ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க புருஷனை பார்த்துட்டு அழுதுகிட்டே வெளியில வராங்க. அவரை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. அம்மா கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவரை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்பதான் ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வராங்க. ராஜா நேரா ஹீரோயினை பார்த்து, அம்மாடி, மாப்பிள்ளைய பாத்தியாமா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பார்த்தம்மா. அவரை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. அம்மா ஏன் தான் இப்படி சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அவரு இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்துக்கும் முழு காரணமே சித்தி தான். அவங்க தனக்கு தானே இப்படி ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு என் புருஷன் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான பழிய போட்டிருக்காங்க. அவரு ரொம்பவே பாவம்பா. அவரை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா வேதனையா இருக்கு. அவரு என்ன நினைச்சாரு? அவருடைய ஒரே ஆசை ஒண்ணு மட்டும்தான், எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட ஆசையா இருந்துச்சு. ஆனா அம்மா பாத்தீங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா சித்தி கூடவே இருந்துகிட்டு அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. இவர் பண்ணது மட்டும்தான் பெரிய விஷயம் அப்படின்ட்டு இப்படி பண்றாங்க. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சனி ஞாயிறு வேற கோர்ட் லீவு அப்படிங்கறதுனால ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. 2 நாளையில அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கவலையா பேச, ராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. அவரை எப்படியும் வெளியில கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ளை மேல எந்த தப்புமே இல்ல. அவர் இந்த தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கறதுக்கு எந்தவித ஆதாரமும் யாருக்கிட்டையும் இல்ல. அதனால நீ கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளைய பத்திரமா வெளியில கொண்டு வந்துடலாம். ஹீரோயினும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஈஸ்வரி நேரா ஊர் பஞ்சாயத்தை போய் கூட்டுறாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் வராங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, அந்த பரமேஸ்வரி இருக்கால, அவங்க வீட்டுல உள்ளவங்க மேலதான் நான் பிராது கொடுத்திருக்கேன். அவங்கள கைது பண்ணணும். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? அப்படி அவங்க மேல என்ன பிராது? ஈஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி அவன் வீட்டோட பேரை எங்க வீட்டுக்குள்ள வேற பேரு சொல்லி எங்க எல்லாரையுமே நல்லா ஏமாத்திட்டான். இதனால என் குடும்பம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு கிட்டேந்து என் பொண்ணுக்கு விவாகரத்து வேணும். சட்டப்படி போனா ரொம்ப நாள் ஆகும். அதனால ஊர் பஞ்சாயத்தை மதிச்சு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அவங்களும் சரிம்மா,
நாங்க போயிட்டு பரமேஸ்வரி அம்மா குடும்பத்துல உள்ளவங்களை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. பரமேஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, வாங்கய்யா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், என் குடும்பத்து மேல அவ பிராது கொடுத்துருக்காளா? அவ ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. அந்த சந்திராவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால பாதிக்கப்பட போறது அவதான். ஆனா அத பத்தி எல்லாம் அவ கொஞ்சம் கூட நினைப்பிலேயே இல்ல அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ நவீன் சொல்றாரு, பாட்டி, ஊர் பஞ்சாயத்துல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் தானே பாட்டி ஆகணும். பாட்டி சொல்றாங்க, ஆமையா, நீங்க 2 பேரும் இருங்க, நான் போய் அவகிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க பஞ்சாயத்துக்கு வராங்க. அப்போ ஊர் தலைவர் பாட்டிய பார்த்துட்டு, வாங்கம்மா, நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க, நாங்க வேற வழி இல்லாம தான் உங்களை விசாரிக்கிற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பாட்டி சொல்றாங்க, அப்படி இந்த ஈஸ்வரிக்கு என்னவா, எதுக்காக என் மேல பிராது கொடுத்துருக்கா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா வணக்கம் ஐயா, அத நான் சொல்றேன். என் தங்கச்சி இருக்கால, அவளை இந்த கிழவியோட பேரன் ஆயுதத்தால தாக்கிட்டான். இதனால என் தங்கச்சி உயிர் பிழைச்சு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா. அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். அவன் கூட என் பொண்ணு கண்டிப்பா வாழவே முடியாது. எதிர்காலத்துல என் பொண்ணுக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேருக்குமே விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா விவாகரத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். சீக்கிரம் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நாங்க பரமேஸ்வரி அம்மாட்ட கேக்குறோம் அப்படின்னு பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா, இவங்க சொல்றது உண்மையா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாமே உண்மைதான். அதிகாரிங்க கிட்ட நான் அவரை பிடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்க வேணும்னா கேட்டுக்கிடுங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. என் பேரனை எப்படியாவது பிரச்சனையில சிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பேரன் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க எல்லாருக்குமே என் பேரனை பத்தி நல்லாவே தெரியும். என் பேரன் அப்படி பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் உங்களோட இடத்துல இருந்து நாங்க கேட்க முடியாது. இவங்களோட சைடுல இருந்துனா நாங்க கேட்க முடியும். அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பேத்தி கிட்ட கேட்டு பாருங்க. என் பேத்திக்கு அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. என் பேத்தி கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட மாட்டான். அவளை கூப்பிட்டு கேளுங்க. அவளுக்கு அவ புருஷன் கூட வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நாங்க சரி இப்பவே ஈஸ்வரி பொண்ணை கூப்பிடுறோம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, என் பொண்ணெல்லாம் இங்க வரமாட்டா. என் பொண்ணு என்னோட முடிவு தான் அவளுக்கு ரொம்பவே முக்கியம். அவ கண்டிப்பா இங்க வந்தாலும் அந்த முடிவை தான் சொல்லுவா. நீங்க வந்துட்டு தேவையில்லாம என் பொண்ணை இங்க கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, பாத்தீங்களாயா, எங்க என் பேத்தி வந்தா என் பேரன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து இவ என் பேத்திய வர வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுறா. இங்க பாருங்கய்யா, என் பேத்தி வந்தா அப்படின்னா அவளுக்கு அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைன்னு சொல்லிடுவா அப்படின்னு பயந்துகிட்டு இந்த ஈஸ்வரி இப்படி சொல்றா. இவ பேசுறத நீங்க நம்பாதீங்கய்யா. நீங்க என் பேத்திய வர சொல்லுங்க. என் பேத்தி வந்து அவ வாய்னால சொல்லட்டும். எனக்கு என் பேரன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் நம்புறேன். இதை கேட்டதும் ஊர் தலைவர் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, என்னதான் இருந்தாலும் வாழ போறவங்க கிட்ட நாங்க விஷயத்த கேட்கணும். நீங்க போயிட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து பஞ்சாயத்துல முடிவு பண்ணலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, அதே நானே தான் சொல்றேனே, என் பொண்ணுக்கு இவன் கூட வாழணும் அப்படின்னு விருப்பம் இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க போயிட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு வந்து உன் பேரன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லதான் போறா. அதை கேட்டுட்டு நீ எப்படி அவமானப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப பாட்டி ரொம்பவே கவலையோட நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணு வந்ததோட
அந்த பொண்ணு என்ன முடிவு சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பாட்டியும் சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ராஜா அங்கேருந்து வந்துட்டு, ஈஸ்வரி, பஞ்சாயத்து கூட்டினியாம்ல உன் பொண்ணுக்கு விவாகரத்து பண்றதுக்காக. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரேவதி எங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, என்னம்மா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்ப என் கூட பஞ்சாயத்துக்கு வந்து அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொல்லணும். இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னம்மா சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நான் சொல்றது உனக்கு காதுல விழியலையா? அத்தனை பேருக்கு முன்னாடி நீ வந்து சொல்ற. அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கேங்க, அவ்வளோதான். இங்க பாரு, விவாகரத்து ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப நாளாகும், சட்டப்படி ஏற்பாடு பண்றதுக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சொல்லு. அந்த ஈஸ்வரி என்ன சொல்றான்னா, நீ வந்து என்ன அந்த டிரைவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவேன்னு சொல்றான். அப்படி சொன்னான்னு வச்சுக்கேன், அப்புறம் ஏமானம் தான் போகும். நீ அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு எப்படிக்கா சொல்லுவா? அவ சும்மாவே அந்த டிரைவர் பையல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவ எப்படி சொல்லுவா? அவ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னோட பொண்ணு, கண்டிப்பா நீ எனக்கு எந்த வகையிலையும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு கொஞ்சம் நம்புறேன். ஊர் மக்கள் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு என் மானத்தை வாங்காம அவன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ வர வர ரொம்ப மோசமான திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அவ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா? இங்க பாரு, மாப்பிள்ளை மேல ரொம்ப அபாண்டமான ஒரு பழி விழுந்திருக்கு. மாப்பிள்ளை இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ மாப்பிள்ளை மேல இவ்வளவு பெரிய பழி போடுற, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது. அப்படி தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற சாமுண்டீஸ்வரியா பாக்குற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, அம்மாவோட கோவத்தை பத்தி தான் நல்லா பாக்குறீங்களே, அம்மா கண்டிப்பா மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. நீங்க எதுவும் பேசாதீங்க. அம்மா இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. அம்மாடி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்குமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப வரப்போறியா இல்லையா? ஊர் மக்கள் முன்னாடி வந்து நின்னுகிட்டு எனக்கு அவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணு உனக்கு எப்பவுமே சாதகமா பேச மாட்டான், எனக்கு அப்பவே தெரியும். சரி, நேரா அவங்க பொண்ணை பார்த்து, என்னடி சந்திரா இப்படி சொல்றா, நீயும் அமைதியா இருக்க, உண்மைய சொல்லு அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி நேரா ஊர் தலைவரை பார்த்து, இங்க பாருங்க, என் பொண்ணு கண்டிப்பா என் பேத்தி இங்க வந்து பேரன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல போறா. நீங்க எல்லாருமே கேட்கதான் போறீங்க பாருங்க. அவ அப்படி சொன்னதோட என் பேத்திய என் வீட்டுக்கு அனுப்பிடணும் சரியா அப்படின்னு ஊர் தலைவர்கள் கிட்ட கேட்க, அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணு மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த பொண்ணை உங்க கூடயே அனுப்புறம்மா, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இது கேட்டதும் பாட்டியும் சரிங்கய்யா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ஹீரோயின்ட்ட இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பஞ்சாயத்துக்கு வராங்க. ஹீரோயின் பஞ்சாயத்துக்கு வந்ததை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ பேத்தி வந்துட்டு கண்டிப்பா வந்து நமக்கு சாதகமா தான் சொல்ல போறா, இதனால நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கே நம்ம பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஈஸ்வரி அதி பயங்கரமான ஒரு பிளானோட வந்திருக்காங்க. அது என்ன பிளான் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே வீடியோஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.